நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹாரோஸ்கோப்பில அதாவது ஜாதகத்தில் கேது பகவான் எங்க போய் அமர்ந்திருக்காரோ அந்த இடத்துல பார்த்தீங்க உண்டான விஷயங்கள் தான் நமக்கு போராட்டமாகவும் எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா சாமானியத்துல குடும்பத்தை கொடுக்க மாட்டார், பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறிண்டே இருக்கும், ஒரு தொழில் செய்வதில் போராட்டங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் நடக்காம அது ஒரு போராட்டமாக இருந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது கேது பகவான் எங்கே அமர்ந்துட்டு இருக்காரோ அந்த விஷயங்கள் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். ஏன்னா கேது அப்படின்னா தடை, சிக்கல்கள் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு கேது தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கேது பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கு, அந்த கிரகங்களால அவ பாதிக்கப்பட்டிருக்கா, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் முடிவு பண்ணுறா அப்படிங்கிறத விட ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது சொல்லுவோம், இந்த கேது பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது, இதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பண்ணுங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். எதுக்கு நம்ம கேது பகவானை சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த கேது பகவான் இந்த இடங்கள்லாம் இருந்துட்டு இருந்தால் அப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகணும், 2ஆம் இடம் நம்ம குடும்பம் அமையணும், தொழில் அமையணும், உத்தியோகம் அமையணும், குழந்தைகள் வரணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அப்போ இந்த கேது பகவான் அந்த இடத்துல இருந்து அந்த விஷயங்கள் சாமானியத்தில் கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்களுடைய சமாதி எங்கெல்லாம் இருக்கோ அந்த தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும். உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கெல்லாம் சமாதிகள் இருக்கோ அந்த சமாதிகளை போய் தரிசனம் பண்ணணும். கேது தசை வந்துருச்சா, இல்லை கேதுவோட அந்தரம் தசா புக்தி எங்கே இருந்தாலும் சரி, இப்போ காலத்துக்கும் 2ஆம் இடத்துல போய் இருந்துட்டு இருக்காரு, என்ன திருமணத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஜீவ சமாதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வயசு இருக்கோ அத்தனை வயசுக்கேற்ற சித்தர்களுடைய ஜீம சமாதிகளை போய் நீங்கள் போய் அங்கே போயிட்டு வலம் வரணும். இப்போ உங்களுக்கு ஒரு 22 வயசு ஆறுது அப்படின்னா அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு 21 சுற்று நீங்கள் சுற்றணும். அப்படி ஒவ்வொரு சுற்று சுற்றும் போதும் ஒரு கற்பூரம் வச்சு வழிபாடு பண்ணி உங்களுடைய தோஷங்களும் பீடைகளும் விலகணும்னு மனசார நினச்சிண்டு ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு சூடம் வச்சு சுற்றுங்க. 22 வயசு ஆறுது அப்படின்னா 22 சுற்று சுற்றணும். அப்போ ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு அந்த ஜீவ சமாதியில் ஒரு சூடம் ஏற்றிண்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டேன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற அந்த கேதுவோட தடைகள் விலகி நமக்கு இன்னும் சிறப்பாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமைகளும் எதுக்காக எல்லா ஊர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீதிக்கு ஒரு பிள்ளையாரை வச்சிருக்கா, வீதிக்கு ஒரு விநாயகரை வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான தோஷங்கள் எங்கிருந்து வர்றது அப்படின்னா பிள்ளையார் தோஷம், விநாயகர் தோஷம்னு இருக்கிறது. எந்த வம்சாவளியில் விநாயகருக்கு செய்யாத கடமைகளை விட்டாலோ அவளுக்கு தான் அந்த தோஷங்கள் அதிகமாக ஏற்படும். என்னோட கிளைண்ட்ஸு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்கிற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு புதன்கிழமைகளும் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலகும். அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 9 புதன்கிழமைகளில் நீங்கள் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் அப்படின்னா அது கல்வி. அப்போ யாருக்கெல்லாம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது புக்ஸு, நோட்ஸு, பேனா இந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஒரு குழந்தை பார்த்து படிக்கலை, ரொம்ப ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் இருக்கா அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி குழந்தைகளோட கைகளில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் பேனா கொடுத்து மற்றவாளுக்கு கொடுக்க சொன்னீங்கனாலும் உங்கள் குழந்தைகளோட படிப்பில் கல்விகளில் முன்னேறும். அப்போ தொடர்ந்து 9 புதன்கிழமைகளில் நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட குழந்தைகளோட படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் கேதுவோட அதிபதியே விநாயக பெருமான் தான்.
அப்போ யாருக்கெல்லாம் கேது திசை நடக்கிறது, யாருக்கெல்லாம் கேது புக்தி இருக்கிறதோ அவள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளே இப்போல்லாம் சொல்கிறா, மேடம் எனக்கு கேது திசை நடக்கிறது, எனக்கு கேது புக்தி நடக்கிறது, எங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கோச்சாரத்துலேயும் வந்து தசாநாதனோட கோச்சார கிரகங்கள் இப்போ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியில தான் இன்னைக்கு கேது பகவான் இருக்கார். அப்போ கண்ணியில் ஒரு கிரகம் இருந்து தசாபக்தி நடந்தாலும் கேது பகவான் அங்கே போனாலும் ஒரு போராட்டமான விஷயங்களை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த சிரமங்கள்ல இருந்தும் விலகலாம். யார் செய்யணும் அப்படின்னா கேது திசை கேது புத்தி. ஏன் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சனியை போல் ராகு வேலை செய்வார், செவ்வாயை போல் கேது வேலை செய்வார். அப்போ அந்த கேது திசை கேது புக்தி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 7 செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் போயிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அத்துணை தோஷங்களும் விலகும். இந்த கேது திசை கேது புக்தி நமக்கு எந்த பிரச்சனையும் தராது. எப்போவுமே கேது திசை கேது புக்தி நடந்தால் ஏதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதே மாதிரி இந்த கேது தசை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தணும். அதாவது சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி மருத்துவ முறைகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கேதுவால் நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். எந்த தசை நமக்கு நடக்குதோ அந்த தசாவுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை நம்ம கட்டாயமாக செய்யணும். உங்களுக்கு கேது தசை கேது புக்தி வந்துருச்சா, நீங்கள் அதிகப்படியான மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை சந்தித்து அவர் கையில் ஒரு மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கேதுவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஹோமியோபதி நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் ரொம்ப நன்னா இருக்குது மருத்துவ முறைகளில். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தி ஆகட்டும்.